ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நிஃப்டி மண்டே அனாலிசிஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகி என்னென்ன ஸ்விங்ஸ் கிரியேட் ஆனால் நம்ம எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லாங் வீக்கெண்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 டே ஹாலிடேக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகும்போது எந்தெந்த கேப் அப் ஓப்பன் ஆனால் என்ன மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆனால் நம்ம ட்ரேட் எடுப்போம், அந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகி என்னென்ன சுச்சுவேஷன் கிரியேட் ஆனால் ட்ரேட் எடுப்போங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீவியஸ் செஷனுக்கு முன்னாடி செஷன் வந்துட்டு வந்துட்டு வெனஸ்டே செஷன். ஸோ வெனஸ்டே செஷனுக்கு வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ வெனஸ்டே செஷன் வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகி என்னென்ன ஸ்விங்ஸ் கிரியேட் ஆனால் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுப்போங்கிறது வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துட்டு வந்துடுவோம். க்ளோஸ் ஆயிருக்கு. 300 380 அந்த அந்த லெவல் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே ப்ரைஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு அகைன் பையிங் போணுச்சுன்னா, ஸோ ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் கண்டினியூ ரிவர்சல். அகைன் ப்ரைஸ் வந்துட்டு ஃபர்தராக அகைன் செல்லிங் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஹையை வந்து டெஸ்ட் ஆகலைன்னா, டெஸ்ட் ஆகாமல் அகைன் வீக்னஸ் ஷோ வந்துச்சுன்னா அகைன் வந்துட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ஸ்விங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ்க்கு முன்னாடி செஷன்லேயே வந்துட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் என்னென்ன கேஸ் கிரியேட் ஆனால் நம்ம இப்படி இப்படிலாம் ப்ரைஸ் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் செஷனை வந்து பார்ப்போம் எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்குன்ட்டு. ஸோ நம்ம இந்த செஷனை வச்சு இந்த செஷனை பேஸ் பண்ணி அந்த நெக்ஸ்ட் செஷன் என்னென்ன மாதிரி கேஸ் கிரியேட் ஆனால் நம்ம எப்போ இப்போ என்ட்ரி பிளேஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சேம் வந்துட்டு பையிங் வந்து கேப் அப்ளே வந்துட்டு ஸோ இந்த கேப் அப்பவுமே வந்து ஒரு பையிங் ஸ்விங்காக தான் நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, அந்த செஷன் மார்க்கெட் வந்து நல்லா ஓப்பன் ஆகிட்டு வெனஸ்டே செஷன் எப்படி இருக்கு. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இந்த கேப் அப்பயுமே வந்துட்டு பையிங்காக கன்சிடர் பண்ணுவோம். கன்சிடர் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அகைன் ரெஸ்ட் பேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலில் ரெஸ்டன் பேஸ் ஆகிட்டு அகைன் செல்லிங் வந்திருக்கு. சப்போர்ட் கிரேட் இருக்குது. அகைன் ஃபர்தராக ப்ரீவியஸ் ஹைக்கு ப்ரைஸால் ஹையர் லெவலில் போக முடியல. அகைன் லோவர் லெவல் வரும்போது அங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து செல்லிங் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் ஓவர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் ஹை போக முடியல. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மார்னிங் செஷன்லேயே ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்ல செட்டப் தான். ஸோ ப்ரைஸ் வந்து பை ஆயிருக்கு, அகைன் ரெஸ்டன் பேஸ் ஆயிருக்கு, அகைன் செல்லிங் வந்திருக்கு. அகைன் ப்ரைஸ் வந்து பையிங் ஹையர் லெவலில் டெஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்துட்டு சஸ்டெயின் ஆக முடியல. அகைன் ஃபர்தராக வந்துட்டு ரிவர்ஸில் ஆகும்போது ஸோ இந்த இடத்துல வீக்னஸை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு குட் மொமெண்டம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ப்ரைஸ் வந்துட்டு கண்டினியூ ஆனிச்சுன்னா அகைன் வந்துட்டு மறுபடியும் பையிங் வந்து கண்டினியூ ஆகாதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். சேம் அதே மாதிரி தான் ப்ரைஸ் வந்து அகைன் ரெஸ்டன் பேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அந்த பர்டிகுலர் இன்ட்ராடே ஐ வந்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் பிரேக்கே பண்ணவே இல்லை. ஸோ அந்த பர்டிகுலர் ஹைக்கிலே தான் அந்த டே ஃபுல்லாமே ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆயிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே செஷனுக்கு என்னென்ன மாதிரி ஸ்விங்ஸ் கிரியேட் ஆனால் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஹை ப்ராபபிலிட்டி கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஹை ப்ராபபிலிட்டி கேஸ் மீன்ஸ் ப்ரைஸ் வந்துட்டு ஃப்ரைடேவோட லோ. ஃப்ரைடே மீன்ஸ் எஸ்டே செஷன். ஸோ தேர்ஸ்டேவான லோ. ஸோ இதான் தேர்ஸ்டேவோட லோ. இந்த லோக்கு மேலே ப்ரைஸ் வந்துட்டு இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகிட்டு ஏதோ ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆனிச்சுன்னா அந்த சப்போர்ட் வந்து ஒரு பையிங் ஸ்விங் வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி கேஸு. ஸோ இந்த இடத்துல ஒரு பையிங் இன்ட்ராடேக்கான பையிங் ஸ்விங் வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இதர் வந்து அது கண்டினியூஷன் கூட ஆகலாம், ரில்ஸ் வந்துட்டு ஒரு பையிங் ஸ்விங் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் கூட ஆகலாம். ஆனால் வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து செல்லிங் வந்துச்சுன்னா அகைன் இங்கே வந்து ஒரு பையிங் ஸ்விங் கிரியேட் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹை ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் என்னன்னா ப்ரைஸ் வந்துட்டு அகைன் வந்து பை ஆகிட்டே போகுதுன்னா அகைன் கண்டினியூஸ் நான் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ ரெசிஸ்டன்ட் பேஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ வீக்னஸ் ஷோ ஆனிச்சுன்னா அகைன் வந்து ஃபர்தராக இங்கேருந்து ஒரு செல்லிங் ஸ்விங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், செல்லிங் மொமெண்டம். ஸோ இது 2 தான் ஹை ப்ராபபிலிட்டி ஸ்டெப்ஸ். இதுக்கு அப்புறமா வந்துட்டு வேறு எந்த ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்புமே கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்லா பை ஆனதுக்கப்புறம் அகைன் செல்லிங் வந்துட்டு அகைன் ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆனிச்சுன்னா அகைன் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இது வந்து ஒரு லோ ப்ராபபிலிட்டி கேஸ்னே சொல்லுவோம். ஸோ இந்த கேஸ் கிரியேட் ஆனா, ஸோ அந்த செஷன் வந்து நான் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஹையர் லெவல்ல அகைன் வீக்னஸ் ஷோ ஆனா வேணா இந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு நான் வந்து பையிங் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். எப்போ பையிங் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, ப்ரைஸ் வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் லோவுக்கு மேல ப்ரைஸ் வந்து செல்லிங் ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்விங் வந்து செல்லிங் கிரியேட் ஆனா அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு ஃபர்தரா வந்துட்டு ஏதோ ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னே சொல்லலாம். ஸோ இந்த செட்டப் ஃபார்ம் ஆனிச்சுன்னா, ஸோ நம்ம என்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பொசிஷன் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இது 2 கேஸ் தான். ஸோ உங்களுக்கு யாராவது ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரேடிங் ரிலேட்டட்
ஏதோ டவுட்ஸ்னாலும் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஆர் எல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கத்துக்கணும்னு இருந்துச்சுன்னா நம்மகிட்டயே வந்துட்டு லைவ் செஷன் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அண்ட் தென் வந்துட்டு இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டால கான்டாக்ட் பண்றவங்க இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணா, ஸோ இங்க வந்து நம்பர் குடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்லயே உங்களுக்கு ஷோ ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ கான்டாக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ட்ரேடிங் கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். மண்டே செஷன் வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆக போகுது, எப்படி மார்க்கெட் ஆக போகுதுன்ட்டு அடுத்த நாள் வந்துட்டு அந்த மண்டே க்ளோசிங் அப்போ வந்துட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஓகே கைஸ். ஸோ பார்ப்போம். நாளைக்கு மண்டே செஷன் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு ஒரு அனலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.